தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026க்கு இன்னும் சரியாக 3-4 தினங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாவது ஒவ்வொரு வேட்பாளர்களும் வெற்றியை தொடர்றதுக்காக கடினமாக உழைச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தாவேகா தலைவர் விஜய் விசில் சின்னத்துக்கு அவர் பெற்ற வரவேற்பு தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அந்த கட்சியின் பெயர், தலைவரின் பெயர், அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற சின்னம், இது எல்லாமே மிகப்பெரிய பிராண்டாக பார்க்கப்படுது. அதனாலே நிறைய இடங்களில் மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க. எப்பயுமே விஜய் சொல்வது போல இங்கே வேட்பாளரும் நானும் வேற வேற இல்லை, நான் தான் வேட்பாளர் தான் நான் சொன்னாரு. அது போல தான் எல்லா தொகுதியிலுமே தாவேகாவுக்குன்னு ஒரு தனி பெரும்பான்மை இருக்கு. அந்த வகையில் ஸ்டார் வேட்பாளர்கள், நட்சத்திர வேட்பாளர்கள், நட்சத்திர தொகுதி அப்படின்னு நிறைய வேட்பாளர்களை சொல்லுவாங்க. அந்த வகையில் திரு விஜய் அவர்கள், புசி ஆனந்த், சிடி நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, இப்படி எண்ணற்ற வேட்பாளர்கள் எல்லாருமே இருந்தாங்க. இவங்க எல்லாருமே உறுதியாக ஜெயிச்சிருவாங்க. இப்போ செங்கோட்டையன் ஐயா எடுத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய அளவில் அனுபவம் வாய்ந்த ஒருத்தர், ஏற்கனவே மக்கள் செல்வாக்கு உள்ளே ஒருத்தர். அதனால இவங்க எல்லாருமே ஸ்டார் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசியலில், தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகளில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தொகுதி எப்படின்னா, எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் எல்லாருமே ஒரு நடுக்கத்தில் இருக்காங்க. இந்த விசில் சின்னத்தினால, இந்த விஜய் அப்படின்ற ஒரு நபர்னால. அந்த தொகுதி தான் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி. அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர் திரு விஜய் அன்பன் கல்லானை. பேரே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. யாருடா இது விஜய் அன்பன் கல்லானை? ஏன்னா எல்லாருமே விஜயோட ரசிகர் அப்படின்றப்ப அவங்களோட பெயரை முன்னாடி போட்டுப்பாங்க, விஜய்னு போட்டுப்பாங்க, இல்லை ஏதாவது படத்தோட பெயரை போட்டுப்பாங்க. அப்படி விஜய் அன்பன் கல்லானைன்னு ஒரு ரசிகராக இருப்பார். ஃபீல்டு ஒர்க்கில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலே களத்தில் இறங்கி பார்க்கும்போதும், மக்களை சந்தித்து கேட்கும் போதும் எல்லாருக்குமே தெரியுது திரு விஜய் அன்பன் கல்லானை அப்படின்றவர் யார் அப்படின்னு. கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த களத்தில் திரு விஜய் அவர்களுக்காக அயராது உழைத்து ரசிகர் மன்ற தலைவராகி அதுக்கப்புறம் இப்போ சட்டமன்ற வேட்பாளராக மாறி இருக்கிறாரு மதுரை வடக்கு தொகுதிக்கு. திரு விஜய் அன்பன் கல்லானை எதிரில் இருக்கக்கூடிய திரு கோ தளபதி திமுக வேட்பாளர், அதிமுக இருந்து சரவணன் டாக்டர், அவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய அளவில் சேலஞ்சாக இருக்காரு. களத்தில் இவர் எல்லாருமே, மக்கள் எல்லாருமே இவர் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுது கள நிலவரம். உண்மையிலேயே மதுரை வடக்கு தொகுதி எதனால இவ்வளவு பெரிய வரவேற்பை திரு விஜய் அவர்களுக்கு கொடுக்குது, அன்பன் கல்லானை என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்றத விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை ஒரு தமிழ்நாடு அரசியலில் சந்திச்ச ஒரு கட்சியின் தலைவர் அப்படின்னா அது தாவேகா கட்சியும் அதன் கட்சி தலைவர் அண்ணன் விஜயும் தான். இவங்க மேலே எப்பயுமே ஒரு முத்திரை குத்தப்பட்டது என்ன அப்படின்னா, ஒரு நடிகருங்க அரசியல் தெரியாது, ஒரு நடிகருங்க பேச தெரியாது, ஒரு நடிகருங்க களத்தில் இறங்கி போக முடியாது, ஒரு நடிகருங்க எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் ஓட்டு கேட்க முடியாது. இப்போ நம்ம சொன்ன எல்லாத்தையுமே உடச்சு தூள் தூளாக்கி சுக்குநூறாக்கி களத்தில் தானும் மிகப்பெரிய அரசியல்வாதி நிரூபிச்சுட்டே இருக்காரு திரு விஜய் அவர்கள். அவரின் வேட்பாளர்கள் எல்லாருமே பார்த்து தேர்வு செஞ்சாரு. பல விஷயங்கள்ல கலந்து ஆலோசிச்சு எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், எப்படி யூகங்கள் வகுக்கலாம், இப்படி எல்லாத்தையும் பார்த்து தான் வேட்பாளர்கள் எல்லாத்தையுமே அவங்க நிறுத்தினாங்க. அந்த வகையில் மதுரையில் 10 தொகுதி. எல்லாருமே சொல்லுவாங்க மதுரைக்குன்னு ஒரு சென்டிமெண்டல் ஃபேக்டர் இருக்கு, மதுரையை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே கைப்பற்ற முடியும். இதுதான் அரசியல் வரலாறு. 2011 கூட அம்மா ஜெயலலிதா அவர்கள் மதுரையில் எல்லா தொகுதிகளுமே ஜெயிச்சாங்க. அது போல மதுரை வேட்பாளர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கவனம் இருக்கும், ஏதோ ஒரு சென்டிமெண்டல் ஃபேக்டர் அப்படின்னு. சினிமாவில் ஆரம்பிச்சு அரசியல் வரைக்கும் அதே தான். அப்படி மதுரையில் நிறைய தொகுதிகளில் வேட்பாளர்கள் தேர்வு செஞ்சாங்க. எல்லா வேட்பாளர்களுக்கும் அதிகப்படியான ஆதரவும் வரவேற்பும் தொகுதிக்குள்ள இருக்கு. போகும்போதெல்லாம் வழி நெடுகிலும் மக்கள் எல்லாருமே விசிலுக்கு ஓட்டு போடுவோன்னு விசில ஊதி காட்டுறாங்க. நிறைய பேர் விஜய்க்கு தான் வாக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இங்கே குறிப்பாக மதுரை வடக்கு தொகுதி வந்து மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றிருக்கு. 2 தொகுதி தான் மதுரையில் மிகப்பெரிய அளவில் ஒரு நட்சத்திர தொகுதின்னு சொல்லப்பட்டது. ஒரு தொகுதி திருப்பரங்குன்றம், ஏன்னா அங்கே சிடி நிர்மல்குமார் போட்டிடுறாரு. அவர் போட்டியிடக்கூடிய தொகுதி வந்து நட்சத்திர தொகுதின்னு சொல்லலாம். ஆனால் கடைக்கோடி தொண்டனாக ஒரு ரசிகனாக இருந்து திரு விஜயின் ரசிகனாக இருந்த ஒருத்தர் இன்னைக்கு வேட்பாளராக மாறி ஒட்டுமொத்த திமுக அதிமுகவுக்கும் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாருன்னு சொல்றாங்க களத்தில் இருக்கக்கூடிய மக்கள். திரு விஜய் அன்பன் கல்லானை இவர் யாரு, இவரோட பின்புலம் என்ன அப்படின்னு நம்ம விசாரிக்க தொடங்கிய போது 9ஆம் வகுப்பு படிக்கும்போதே விஜயின் தீவிர ரசிகனாக மாறி அப்பவே அந்த ரசிகர் மன்றம்னு ஒன்று துவங்கி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஒரு 9வது படிக்கும்போது எந்த மாதிரியான பக்குவம் இருக்கும், அது எந்த மாதிரியான பருவம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்திலேயே மிக சின்ன பொறுப்புகளை எடுக்கிறது, சின்ன நலத்திட்ட உதவிகள் பண்ணுறது, அப்படி எல்லாத்தையும் செஞ்சு நீண்ட தூர பயணம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் அதிகப்படியாக செஞ்சது என்னன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக இரத்த தானம் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. திரு விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் ஆகட்டும், இல்லை மிக முக்கியமான நாட்களில் இந்த இரத்த தான முகாமை தொடர்ந்து இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இது மதுரை வடக்கு தொகுதி மட்டும் இல்லை, மதுரையவே ஒட்டுமொத்தமாக திரும்பி பார்க்க வச்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் போஸ்டரில் விஜய் அன்பன் கல்லானை அப்படின்ற பெயரை பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றம் அப்படின்ற மூலியமாக இவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிற்கிறாரு. சரி, இப்போ விஜய் அன்பன் கல்லானை அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, களத்தில் எப்படி போறாரு, புதுசாக போறாரு, ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது பேசக்கூடிய நபர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா,
ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் என்ன, மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, அப்போ மக்களை நம்ம எப்படி சந்திக்கணும், மக்கள்கிட்ட என்ன மாதிரியான கருத்துக்களை வைக்கணும். இங்கே நம்ம பிராண்டு கிடையாது, அண்ணன் விஜயும் இந்த கட்சியும் இந்த சின்னமும் தான் பிராண்டு. இது மூணையும் கொண்டு போய் நம்ம எப்படி சேர்க்கணும். என்னைக்கு ஒருத்தர் வந்து தனி மனித துதிபாடுறதை நிறுத்துறாங்களோ அன்னைக்கு தான் நல்ல அரசியல் பிறக்கும் அப்படின்றத இந்த திராவிட கட்சிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால வரக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களை ஹீரோயிசமாக காட்டணும் அப்படின்னு எல்லா திராவிட கட்சி வேட்பாளரும் நினைப்பாங்க. திரு அன்பன் கல்லானை அவர்களை விசாரிச்சு பார்க்கும்போது மிக அழகாக பக்குவமாக நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிறாரு. மக்கள் கிட்ட நம்ம போய் சேரணும். நம்ம அரசியல் பின்புலத்திலிருந்து வந்தவங்க கிடையாது, முன்னாள் அமைச்சரின் மகன் கிடையாது, மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியத்திலிருந்து வந்த நபர்கள் கிடையாது. அண்ணன் விஜய் அவர்கள் தான் நமக்கு பிராண்டு, இந்த கட்சியின் சின்னம் பிராண்டுன்னு சொல்லி இந்த சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், சிறுவர்கள் கிட்ட எப்படி சேர்க்கணும், பெரியவங்க கிட்ட எப்படி சேர்க்கணும், பெண்கள்கிட்ட எப்படி சேர்க்கணும். ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டார் அப்படின்றத யாராலையும் மறுக்க முடியாது. அப்போ இன்னமும் இதை எப்படி களப்பணி ஆற்றணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே அயராது உழைக்கிறார் அப்படின்றது தகவலை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இதில் குறிப்பாக மக்கள் கிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி வடக்கு தொகுதியில் யார் ஜெயிப்பான்னு கேட்கும்போது அவங்களுக்கு வேட்பாளர் பெயர் அதெல்லாம் ரெண்டாவது, விஜய் வரணும் தம்பி, விசில் சின்னம் ஜெயிக்கணும் இப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மிகப்பெரிய ப்ளஸ் ஃபேக்டர் அமைது. அதில் அதிகமாக இன்னும் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா, திரு விஜய் அவர்கள் எப்படி வீடு தேடி வந்து வாக்கு கேட்பாரோ அது போல தான் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளரை பார்க்குறோம். ஒவ்வொரு வீடை தேடி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லலை, விஜயனனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, விஜயன் இந்த நாட்டை மாற்றுவார், நம்ம மதுரையை மாற்றுவார்னு சொல்கிறாங்க. வீடு தேடி வந்து ஒவ்வொரு வீட்டு கதவையாக தட்டி, அது திமுக வீடோ அதிமுக வீடோ இல்லை பாஜக காங்கிரஸ் வீடோ எல்லா வீட்டு கதவையும் தட்டி வாக்கு கேட்குறாரு. இந்த முறையை நாங்கள் வரவேற்கிறோம். காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் தேர்தல் நேரத்தில் மட்டும் வரக்கூடிய வேட்பாளர்கள் ஜெயிச்சு போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கம் வந்ததே இல்லை. ஆனால் இப்போ புதுசாக களத்தில் வந்து நிற்கக்கூடிய தாவேகாவின் வேட்பாளர் எங்கள் வீடு தேடி வர்றாரு, அவரோட அணுகுமுறையை நாங்கள் பாராட்டுறோம். இப்படி ஒருத்தர் வீடு தேடி வந்து நாங்கள் எதனாலும் செஞ்சு கொடுப்போம், அண்ணன் விஜய்க்கு ஒரு மாற்றத்துக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கும்போது நாங்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் வாக்கு செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மிகப்பெரிய ஒரு மாயை என்ன இருக்குன்னா, இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் அதிமுக, இந்த ரெண்டு கட்சியை வீழ்த்திட முடியுமா, இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் வீழ்த்திட முடியுமா? இங்கே பிரச்சனை அது கிடையாது. மக்கள் நினச்சிட்டாங்கன்னா ஒரு நொடி தான். எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் இறுதி முடிவாளர்கள். இது எல்லாமே திராவிட கட்சிகள் உருட்டக்கூடிய உருட்டு. ஆனால் உண்மையிலேயே மக்கள் எஜமானர்கள் அப்படின்றத அவங்க நம்பினாங்கன்னா இன்னைக்கு வீடு வீடாக போய் டோக்கன் கொடுப்பாங்களா, கூப்பன் கொடுப்பாங்களா, ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்களா? இந்த எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. ஆனால் திரு விஜய் அப்படின்ற ஒரு நபர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க, காசு கொடுங்க, கூப்பன் கொடுங்க, பரிசு பொருட்கள் கொடுங்க, இது எல்லாத்தையும் வாங்கிப்போம், ஆனால் எங்கள் வாக்கு விசில் சின்னத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் களப்பணின்றது ஒன்று இருக்குது. விஜய் ஒரு பிராண்டாக இருக்காரு, விசில் சின்னம் ஒரு பிராண்டாக இருக்குது, டிவிக்கு என்ற கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் உட்காந்துக்க முடியாது, கூடாது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்காரு. காலத்தில் இறங்கி பம்பரமாக வேலை பார்க்குறாரு விஜய் அன்பன் கல்லானை அப்படின்ற தகவல் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்னைக்கு நான் வந்தால் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒரு நபர் சொல்லுவாங்க வேட்பாளராக. ஆனால் திரு விஜய் அன்பன் கல்லானை அவர்கள் களத்தில் நிரூபித்து காமிச்சிக்கவர். அவர் வந்து ரசிகர் மன்றத்தில் இருக்கும்போதே பெண்களுக்கு வந்து இந்த ரொட்டி பால் கொடுக்கறது குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி நிறைய திட்டங்களை பண்ணியிருக்காங்க. ஏழைங்களுக்கு வந்து கல்வி திட்டங்கள் உதவி பண்ணி கொடுக்கறது, அவங்க ஏரியா சார்ந்து தொகுதி சார்ந்து, அன்னைக்கெல்லாம் தொகுதின்றது கிடையாது, தனக்கிட்ட வந்து உதவின்னு கேட்டு வரும்போது நம்ம விஜயின் ரசிகனாக இருக்கோம், நம்ம வந்து தளபதி மக்கள் இயக்கத்தில் இருக்கோம், நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் பண்ண முடியலைன்னாலும் கூட யார்கிட்ட சொல்லி எப்படி உதவிகளை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எண்ணற்ற உதவிகள் அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. விமர்சனங்கள் இல்லாத கட்சிகள் கிடையாது, விமர்சனங்கள் இல்லாத வேட்பாளர்கள் கிடையாது. ஆனால் பாராட்டை பெற்ற ஒரு வேட்பாளர் அப்படின்றது மிகப்பெரிய திரும்பி பார்க்கப்படக்கூடிய விஷயம். இது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், எந்த கட்சியாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அப்படி கட்சிகளை தேடி பார்க்கும்போது விரல் விட்டு என்ன முடியுது வேட்பாளர்களை. ஆனால் இன்னைக்கு டிவிக்கில் இப்படி ஒரு வேட்பாளர் கடைக்கோடி ரசிகனாக இருந்து இன்னைக்கு வேட்பாளராக மாதிரி வீடு வீட போய் மக்களை சந்தித்து எப்படியாவது நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு போராடக்கூடிய நபருக்கு மக்கள் வரவேற்பு அமோகமாக இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்னது போல திமுக பெரிய கட்சி, அதிமுக பெரிய கட்சி, அந்த கட்சியெல்லாம் வீழ்த்தி விட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இன்னைக்கு திமுகவில் தளபதி அப்படின்ற நபர் தான் இந்த வடக்கு தொகுதி வேட்பாளர். அவரை மக்கள் இப்போ தான் சொல்கிறாங்க, 4.5 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம், அவர் எங்கள் தொகுதிக்குள்ளேயே வரல, இப்போ வர்றாரு, ஓட்டு கேட்டு வர்றாரு, நாங்கள் எப்படி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக டாக்டர் சரவணன், அவர்கிட்டையுமே நல்ல பேர் இருக்குது. இங்கே ஒரு 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி இருக்குது. ஒன்று அதிமுகவுக்கும், இன்னொன்று இந்த விஜய் அன்பன் கல்லானை. டிவிக்கும் அதிமுகவுக்கும் நடுவில் தான் இங்கே போட்டி. மதுரை வடக்கு தொகுதியில் திமுக ரேஸ்லே இல்லை அப்படின்னு சொல்லி கலை யதார்த்தம். வேறு ஏதாவது தெல்லுமுள்ளு வேலைகள் திமுக பண்ணுவாங்களான்றது அது நமக்கு தெரியும். கடைசி 2 நாட்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன ஏது பண்ணுவாங்கன்னு. ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் படி டிவிக்கே மார்ஜினில் ஏறிக்கிட்டே போகுது. இதில் குறிப்பாக மக்களிடையே மக்களோடு மக்களாக கலந்து பல கேள்விகள் கேட்டு பல சர்வேக்கள் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னென்னா, மாற்றம் வேண்டும், அந்த மாற்றத்திற்கான கட்சி டிவிகே கட்சின்னு பலரும் சொல்கிறாங்க.
இது வடக்கு தொகுதியில் மட்டும் இல்லை, எல்லா தொகுதிகளையும் சொல்றாங்க. அதுல குறிப்பாக வடக்கு தொகுதியில திரு விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்தாலோ, அது காணொலி வாயிலானாலும் சரி, இல்ல நேரடி பிரச்சாரம் செய்தாலும் சரி, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மதுரையில் டிவிகே வெற்றி பெறும் அப்படின்ற அளவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கட்சிக்காரங்கள்ட்ட போய் கேட்குறோம், பேசுறோம் அப்படின்னா கட்சிக்காரங்க ஏதோ சொல்றாங்க, அவங்க ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் சொல்றாங்கன்னு சொல்லலாம். ஆனா சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே அன்றாடம் காட்சி, நேரில் இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாருமே விஜய் அன்பன் கல்லானை, சி.டி. நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், இவங்க எல்லாரும் நல்ல வேட்பாளர்கள், நல்ல மனிதர்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி விஜய் வரணும், விஜய் கிட்ட அதிகாரம் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் எல்லாருமே மாற்றத்தை நோக்கி பயணம் செய்கிறாங்க. இது போன்ற நல்ல வேட்பாளர்களுக்கும் ஒரு வரவேற்பை மக்கள் கொடுக்கிறார்கள் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் உணர்த்துது. இதில் திரு விஜய் அன்பன் கல்லானை அவர்கள் மாறு தட்டி சொல்லலாம், பெருமையாக சொல்லலாம், ஓட்டுக்கு நான் காசு கொடுக்கவில்லை, நான் மக்களிடத்தில் கேட்பது வாக்கை மட்டும்தான், அவர்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்காக நான் வாக்கை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்ற முழக்கத்தை முன் வச்சு ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய மத்தியில், பரிசு பொருட்கள் கொடுக்கக்கூடிய மத்தியில், பெண்களுக்கிட்ட இலவச திட்டங்களை சொல்லி பொய் சொல்லி ஏமாத்துற கூட்டத்தின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை மட்டும் வச்சு அண்ணன் விஜய்க்கு நம்பிக்கை கொடுத்து ஒரு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி இந்த களத்தில் நிற்கிறாரு. இது போல ஓட்டுக்கு காசு கொடுக்காம என்னைக்கு விஜய் அன்பன் கல்லானை நிற்கிறாரோ அன்னைக்கு அந்த கட்சியும் வெற்றி பெற்றுச்சு, அந்த வேட்பாளரும் ஜெயிச்சிட்டாரு. இதுதானே கலை யதார்த்தம். ஆனால் இன்னைக்கு மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, இந்த திமுக அதிமுக ரெண்டு கட்சி என்ன வேலை பண்ணுது? வீடு வீடாக போய் திருடே மாதிரி இரவு நேரங்களில் போகிறது, காலையில் வெள்ளனமாக போகிறது, போய் ஓட்டுக்கு காசை கொடுக்கறது. ஆனால் எழுதி வச்சுக்கோங்க, இங்கே இருக்கக்கூடிய ஃபார்முலா உடைக்கப்படும். ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் சரி, அந்த காசையும் வாங்கிட்டு மக்கள் விசில் சின்னத்துக்கு வாக்கு போட்டாங்க அப்படின்ற வரலாறு இந்த 2026 தேர்தலில் படைக்கப்படும். விஜய் ஜெயிப்பாரா, விஜய் முதலமைச்சர் ஆவாரா, அதெல்லாம் அடுத்தது. ஆனால் களத்தில் வாக்குக்கு காசு கொடுக்காம நான் நல்லது செய்ய வந்திருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு விஜய் கேட்குறாரு, விஜயின் வேட்பாளர்கள் கேட்குறாங்க. அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கு. ஆனால் காசை கொடுத்துட்டு இது வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டு இப்போ எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இந்த திட்டங்கள் செஞ்சு தரேன், அந்த திட்டங்கள் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றதுக்கு திராவிட கட்சிகளுக்கு எள்ளளவு தகுதி கிடையாது. இப்போ விஜய் அன்பன் கல்லானை வடக்கு தொகுதியில் போறாரு, மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா ஏன் கொடுக்குறாங்க? புதுசாக ஒருத்தர் வராரு, ஊழல் லஞ்சம் எதுவுமே வாங்காத ஒரு மனுஷனாக இருக்காரு. அவர் தவறான பாதையில் எதுலையும் போகல, ஓட்டுக்கு காசு கொடுக்கல. நான் மீண்டும் சொல்வது போல, ஓட்டுக்கு எப்போ ஒருத்தன் காசு கொடுக்குறானோ அப்போவே உங்கள்கிட்ட திருட போகிறான்னு அர்த்தம். அவன் திருடன் தான். ஓட்டுக்கு எவனெல்லாம் காசு கொடுக்குறானோ அவன் மகா திருடன், மெகா திருடன், பெரிய திருடன். அந்த திருடர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் சட்டமன்ற தொகுதி மக்கள் எல்லாருமே விஜய் பக்கம் போகிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்களும் பெண்களும் ஏன் விஜய் விஜய்னு சொல்கிறாங்க? நேர்மையின் வழியில் வராரு, இவ்வளவு நெருக்கடிகளுக்கும் நடுவுலையும் மக்கள் மத்தியில் வராரு. அந்த விஜயின் கட்சி வேட்பாளரான மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு விஜய் அன்பன் கல்லானை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அவர் மாற்றத்தை நோக்கி பயணம் செய்கிறார். அவர் வெற்றி பெற்றால் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது போல தான் நாங்கள் நினைக்கிறோம்னு சொல்றாங்க மதுரை வடக்கு தொகுதி மக்கள். 2026 தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் உறுதியாக சொல்ல முடியும், வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய கடுமையான போட்டி நிலவி வருகிறது. அதில் வெற்றி பெறப் போவது தாவேகாவா அதிமுக என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.